கத்தி திரைப்படத்தின் மூலம் சினிமா தயாரிப்பில் தன்னுடைய பயணத்தை தொடங்கிய நிறுவனம்தான் லைகா. அடுத்தடுத்து பெரிய ஹீரோக்களின் படங்களை தயாரித்து தமிழ் சினிமாவின் முன்னணி தயாரிப்பு நிறுவனங்களுக்கு போட்டியானது. பெரிய ஹீரோக்களின் படங்களை யார் தயாரிப்பது என்ற மறைமுகப் போட்டி லைகா மற்றும் சன் பிக்சர்ஸ் இரண்டிற்கும் இருந்து வந்த நிலையில் ஒரு 5 டைரக்டர்கள் இணைந்து லைகாவின் மொத்த சோலியையும் முடித்துவிட்டார்கள். கஜானாவை காலி பண்ணி தூர்வாரும் நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அப்படி கொண்டு வந்துவிட்ட அந்த 5 டைரக்டர்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில பார்க்க போறோம். இதுல முதல் சம்பவம் பண்ண டைரக்டர் மணிரத்னம். கிட்டத்தட்ட பொன்னியின் செல்வனின் முன்னோட்ட கதைதான் செக்கச் சிவந்தது வானம். இந்த படத்திற்காக மணிரத்னத்துடன் இணைந்தது லைகா. அதன் பின்னர் பொன்னியின் செல்வன் 2 பாகங்களை தயாரிப்பதிலும் மணிரத்னத்துடன் இணைந்து பணிபுரிந்தது. இந்த படங்கள் யாவும் லைகா நிறுவனத்திற்கு எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த லிஸ்ட்ல டாப் 2ல இருக்கிற ப்ரோ டைரக்டர் நம்ம ஐஸ்வர்யாக்கா. தன் சொந்த மகளை நம்பி ரஜினியே காசு போடாதப்ப ரஜினி படங்களை தொடர்ந்து தயாரித்த லைகா நிறுவனம் எப்படி காசை வாரி இறைத்ததென்று தெரியவில்லை. ரஜினியின் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துடனும் கைகோர்த்து லால் சலாம் என்ற படத்தை எடுத்தது. நல்ல ஒரு கதைக்களம்தான் என்றாலும் எதிர்பார்த்த திரைக்கதை அமையவில்லை. ஏகப்பட்ட சொதப்பல்கள் நடந்ததால் இந்த படம் லைகாவிற்கு பெரிய நஷ்டத்தை கொடுத்தது. இதில் ஹைலைட்டே ஹார்ட் டிஸ்க் தொலைந்துவிட்டது என ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கொடுத்த ஒரு பேட்டியால் லைகாவால் ஓடிடியில் கூட லாபம் பார்க்க முடியவில்லை. இதில் அடுத்ததாக இருப்பவர் சந்திரமுகி புகழ் பி வாசு. சந்திரமுகி படத்தின் முதல் பாகம் சிவாஜி புரொடக்ஷனுக்கு பெரிய அளவில் லாபத்தை கொடுத்தது. அதே மனக்கணக்கில் 2ஆம் பாகத்தை தயாரித்த லைகாவுக்கு தலையில் பெரிய இடிதான் விழுந்தது. அப்படி ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்த பி வாசு இந்த முறை லைகா நிறுவனத்திற்கு பெரிய அளவில் நஷ்டத்தை ஏற்படுத்தி தலையில் துண்ட போட்டார். அடுத்து பார்க்க போற சம்பவம் தான் தரமான சம்பவம். இந்த சம்பவத்தை பண்ணது நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் தான். லைகாவை மொத்தமா கால வாரிவிட்டது சங்கர் தான். முதலில் 2.0 பெரிய அளவில் மக்களிடையே வரவேற்பை பெறாவிட்டாலும் ரஜினி என்ற பெயரின் மார்க்கெட்டை வைத்து லாபம் பார்த்து விட்டார்கள். ஆனால் இந்தியன் 2வில் அந்த கதை செல்லுபடி ஆகவில்லை. இஷ்டத்திற்கு படத்தை எடுத்துவிட்டு அதிகமாக இருக்கும் பகுதிகளை இன்னொரு பாகமாக ஆக்கிவிடுகிறேன் என கிட்டத்தட்ட சமையல் செய்வது போல் சொதப்பி வைத்துவிட்டார் சங்கர். இது லைகா நிறுவனத்திற்கு மிகப்பெரிய அடி என்றே சொல்லலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என சொல்கிற மாதிரி நமது மசாலா படங்களின் மன்னன் சுந்தர் சியும் லைகா நிறுவனத்தை பதம் பார்த்திருக்கிறார். எக்கச்சக்க நட்சத்திர கூட்டங்கள், வெளிநாட்டு படப்பிடிப்பு என வந்தா ராஜாவாதான் வருவேன்னு படம் எடுத்து மக்களிடையே பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பியது. ஆனால் எதிர்பார்த்த லாபத்தை லைகா நிறுவனத்திற்கு கொடுக்கவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. இப்படி கைதேர்ந்த இயக்குனர்கள் எல்லாம் லைகாவை குனிய வைத்து முதுகில் நல்ல சொகுசு சவாரி செய்து தற்போது தலையில் பெரிய துண்டையொன்று போட்டுவிட்டார்கள். இன்னும் திறமை வாய்ந்த பல புதிய இயக்குனர்கள் தங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காதா என்ற ஏக்கத்தில் தயாரிப்பாளர்களை தேடி அலைந்த வண்ணமே உள்ளார்கள். அவர்களை போன்றவர்களுக்கு லைகா பல கோடிகள் கொட்டித்தர வேண்டும் என்ற அவசியமில்லை. கதைக்கு என்ன தேவையோ அதை செலவழித்தாலே போதும். இதன் மூலம் இயக்குனர்களும் வளர்வார்கள், லைகாவும் வளரும், சினிமா துறையும் வளரும், மக்களுக்கும் நல்ல சினிமா கிடைத்த மகிழ்ச்சி கிடைக்கும். எனவே இனி லைகா நிறுவனம் வளர வேண்டுமென்றால் புதிய இயக்குனர்களுக்கு வாய்ப்பளித்து மக்களையும் எங்களையும் காப்பாற்றுங்கள் என்று இந்த வீடியோ மூலம் ட்ரெண்ட் நவ் சேனல் கேட்டுக்கொள்கிறது.